வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து நடிகர் விஜய் அவர்கள் 108 இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் களம் கண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர்தான் முதலமைச்சர் என்கிற சூழல். ஆனாலும் ஆட்சி அமைப்பதற்கு வேண்டிய தனி மெஜாரிட்டி அவருக்கு இல்லாமல் இருப்பதால் கடந்த 2 நாட்களில் பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பரபரப்பான செய்திகள், யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் 2 நாட்களை கடந்த நிலையிலும் இன்றும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு அளித்துள்ள நிலையிலும் போதிய தனி மெஜாரிட்டிக்கான நிலை இல்லாதனால் அவரால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் திமுகவும் அதிமுகவும் கரம் கோர்ப்பதாக நேற்று ஒரு செய்தி வைரலாகி இருக்கிறது. இது சாத்தியமா? 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி நடத்த முடியுமா என்பதை பற்றி பேசுகிறேன். இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை பற்றி பிறகு யோசிப்போம். கடந்த 1979ஆம் ஆண்டு இந்திய அரசியலில் இதே போல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தின் இருபெரும் துருவங்களான திமுக மற்றும் அதிமுகவற்றை இணைக்கும் அன்றைய ஜனதா கட்சி தலைவரான பிஜு பட்நாயக் மேற்கொண்ட முயற்சி ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும். 1977ஆம் ஆண்டு அவசர நிலைக்கு பிறகு மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. தமிழகத்தில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி இருந்தது. அப்போது மத்தியில் இருந்த ஜனதா அரசுக்கும் தமிழகத்தில் இருந்த அதிமுகவும் இடையே இணக்கமான சூழல் இருந்தது. இந்த சூழலை பயன்படுத்தி பிரிந்து கிடக்கும் திராவிட கட்சிகளை ஒன்றிணைக்க பிஜு பட்நாயக் முன் வந்தார். பிஜு பட்நாயக் ஒரு சமரச திட்டத்தை முன்வைத்தார். 2 கட்சிகளும் இணைந்து ஐக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் செயல்பட வேண்டும். எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக தொடர்வார். கருணாநிதி அவர்கள் கட்சியின் தலைவராகவோ அல்லது அகில இந்திய அரசியலில் முக்கிய பொறுப்பிலோ இருப்பார். அதன்படி 1979 செப்டம்பர் மாதம் பிஜு பட்நாயக்கின் இல்லத்தில் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் இருவரும் சந்தித்து பேசினார்கள். எம்ஜிஆரின் நிலைப்பாடு, அவர் தொடக்கத்தில் இந்த இணைப்புக்கு விருப்பம் தெரிவித்தார். அண்ணாவின் தம்பிகள் மீண்டும் ஒன்றாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதே நேரத்தில் கருணாநிதி நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருந்தது. அவரும் கொள்கை ரீதியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் அதிகார பகிர்வு மற்றும் கட்சி நிர்வாகத்தில் இருந்த சிக்கல்கள் குறித்து தயக்கம் காட்டினார். மிகவும் நெருக்கமாக வந்த இந்த இணைப்பு முயற்சி திடீரென முறிந்தது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. 2 கட்சிகளிலும் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த இணைப்பை விரும்பவில்லை. இணைந்தால் தங்களுக்குரிய முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். 1980இல் மத்தியில் ஜனதா அரசு கவிழ்ந்தது. இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது அரசியல் கணக்குகள் மாறின. இறுதியில் திமுக செயற்குழுவில் இந்த இணைப்பு திட்டத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக கொள்கை ரீதியான வேறுபாடுகளை காரணம் காட்டி இந்த முயற்சி கைவிடப்பட்டது. இந்த முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் தமிழக அரசியல் வரலாறு முற்றிலும் வேறொரு பாதையில் சென்றிருக்கும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். அதே நிலையை இன்று நாம் நினைத்து பார்ப்போம். இப்போது இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் அப்படி ஒரு நிலையில் கைகோர்க்க முடியுமா? ஏற்கனவே எடுக்கப்பட்ட முயற்சி வீணாகி போனது. ஒருவேளை இன்றைய அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஏற்படுத்த வாய்ப்பு அமைந்தாலும் அமையலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.